அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பிற்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்ததாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் அவரது அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கிய சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தலைமையேற்ற பிறகு சந்தித்த தேர்தல்கள் தோல்வியில் முடிந்தன. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் திரண்டு ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வானது அதிமுகவினுடைய அந்த பிளவுக்கு காரணமாக அமைந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு இன்றைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு அல்லாமல் தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மேலும் அவர் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். தோல்விக்கு பொறுப்பேற்காமல் அதனை வெற்றி என்று அவர் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு விசித்திரமான ஒன்றாக இருக்கிறது என சி.வி. சண்முகம் தரப்பு தெரிவிக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் நேற்று சட்டப்பேரவையில் ஆதரவாக வாக்களித்தனர். இது எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக ஒரு ஆத்திரத்திற்கு தள்ளியது. ஆகவே கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை உடனடியாக நீக்கம் செய்தார். இது கட்சியில் உள்ள அனைவரிடமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் சி.வி. சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் இன்று அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். இந்த ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காலை முதற்கொண்டு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இங்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். லாவண்யா, இந்த ஆலோசனை கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. அதிலும் அவர் பதவியேற்ற பிறகு அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் கட்சியில் இருப்பவர்களை நீக்குவது மட்டுமே. சி.வி. சண்முகம் ஆத்திரத்துடனே நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த வகையிலே நேற்று கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரையுமே அவர் நீக்கியிருக்கிறார். இந்த நீக்குதலுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், இதனை நாங்கள் ஏற்க மாட்டோம் என சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியினுடைய அந்த தரப்பினர் நேற்றே திட்டவட்டமாக கூறினார்கள். மேலும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை உடனடியாக கட்சிக்கு இணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் கட்சி வலிமையான பலம் பெறும் என அவர்கள் தெரிவித்தனர். அந்த வகையிலே அதற்கான ஆலோசனைகள் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.